ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 4 நம்மளுக்கு 6:50க்கு அங்கே ஃப்ளைட் டீபார்ச்சர் ஆகுது. ஸோ எப்படி ட்ராவல் பண்ணலான்றது நீங்களும் கூடயே வந்து பாருங்கள். கேப்லாம் புக் பண்ணிட்டோம். ஸோ அது வந்துட்டுருக்கு. லெட்ஸ் see. நண்பர்களே, ஏர்போர்ட் இது தான். ஏர்போர்ட் வந்தாச்சு. பேக்லாம் ட்ராப் பண்ணிட்டு செக்இன் பண்ணியாச்சு. பெங்களூர் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு கிராபி போக போகிறோம். ஃப்ளைட் கிளம்பியாச்சு. இறங்கிட்டு பேசலாம். நண்பர்களே, பெங்களூர் ஏர்போர்ட் வந்துட்டோம். எனக்கு இது ஃபஸ்ட் டைம்னால பேகு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடிட்டு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க பேக் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக கிராபிலே தான் வந்துட்டு நம்ம பேக்கை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ 5 hours வந்து இருக்குது. வெளியில் போகலாமான்னு தெரியல. சப்போஸ் வெளியே போகிறதா இருந்தால் பெங்களூர்லேயே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு திருப்பி வரலாமான்ற ஒரு பிளானில் இருக்கும். Few moments later. நண்பர்களே, பெங்களூர் எங்களை வச்சு செஞ்சிச்சு நண்பர்களே. சரி, சென்னையிலேருந்து பெங்களூர் வந்துட்டோம். 8 மணிக்கெலாம் இறக்கி விட்டாங்க. சும்மா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் இறங்கி நடந்து வந்தோம் நண்பர்களே. நடந்து வந்துட்டு சுற்றி பார்க்குறோம். என்னடா பைத்தியக்காரங்க, ஏர்போர்ட்டில் போய் 700 800 வாங்கி திங்கிறாங்களேன்னு நினச்சிட்டோம். பஸ் ஏறி போகலாம். டிக்கெட்டு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கே ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குது, சரி இங்கே சாப்பிட்றதுக்கு அங்கே போய் நம்ம வந்து சாப்பிட்லாமே அப்படின்னு. சரி, நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு 100 ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸில் இருந்து 100 ரூபா எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் 170 ரூபான்னாரு. 2 பேத்துக்கு 170 ரூபா போல, ரொம்ப தூரம் போல நினச்சா 170 340 ரூபான்ட்டாங்க. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு எங்களால் எந்திரிச்சு போக முடியல. பின்னாடி பார்த்தா கொஞ்சம் பாஷான பீப்புள். அந்த ஆள் வேறு எங்கள் மூஞ்சையவே பார்த்துக்கிட்டு இருந்தார். சரி போச்சுடா அன்றைக்கி 340 ரூபான்ட்டு 340 ரூபாயும் கொடுத்துட்டோம் நண்பர்களே. அந்த மன உளைச்சலில் என்னால் விளாக் எடுக்க முடியலை. இங்கே இருக்கிறவனுங்களாம் பைத்தியக்காரன் நினச்சிட்டு கடைசியில் பைத்தியக்காரங்க யார், நாங்கள் தான். கடைசியில் அங்கே போய் ஒரு தயிர் வடையும் ஒரு மசால் தோசையும் திங்கிறதுக்கு இங்கே 340 ரூபா செலவு பண்ணி போயிருக்கோம். ஆப்பிடோ போட்டு பார்த்தா 200 ரூபா வந்துச்சு. திருப்பி வந்து உட்காந்துருக்கோம் நண்பர்களே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே மணி தான் இப்போ தான் 11 மணி ஆகுது. நீ 3:30 தான் எங்களுக்கு டீபார்ச்சரு. இமிக்ரேஷன் பண்ணிவிட்டு செகண்ட் ஃப்ளைட் ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட ப்ராசஸ் என்ன, எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்ப்போம். சீக்கிரமாக சொல்கிறேன். இமிக்ரேஷன் பண்ணுற இடம் எப்போயுமே ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே கூட சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் தாய்லாண்டில் தெரியல, டிஃப்ரெண்ட் கண்ட்ரி வேறு. அங்கே இமிக்ரேஷன் ப்ராசஸ் என்னால் எடுக்க முடியுமான்னு தெரில. பட் ஸ்டில் வந்துட்டு நான் சொல்கிறேன். கரன்சி எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது. நார்மலாக ஊரில் பண்ணிட்டு வர்றதுக்கும் இங்கேக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 rupees கிட்ட எக்ஸ்ட்ரா வருது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே ஒரு தாய் பாட் வந்து இந்தியன் கரன்சியில் 2.5 rupees அப்படின்னா கமிஷன் போக நம்மளுக்கு கொடுக்கறத விட இங்கே கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக தான் கேட்குறாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் அங்கேயே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃபைனலி இமிக்ரேஷன் வந்து இந்தியாவில் முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி இமிக்ரேஷன் ப்ராசஸ் ஆஃப் இந்தியா வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்போ ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கீங்க அண்ட் தென் அங்கே ஹோட்டல்ஸ் புக் பண்ணியாச்சா, அதுக்கப்புறம் மினிமம் ஒரு 10,000 தாய் பாட்டாச்சு இருக்கா அப்படின்றத வந்து கேட்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா, சென்னையிலே வந்துட்டு கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ தட் ஒரு 10,000 தாய் பாட்டாச்சு கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இமிக்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே முடியும். இது தூங்குறதுக்கெலாம் நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது நண்பர்களே. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃப்ளைட்டு வர வரைக்கும் என்ன வேலை, கொஞ்சம் நேரம் சுற்றுவோம், அதுக்கப்புறம் ஏறலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்த வீடியோ தான் இது.
ஃபைனலி நாம் வந்துட்டு கிராபியோட ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். நம்ம சீட் ஏதோ இருக்கு. கிளம்பிருச்சு ஒரு வழியாக ஃப்ளைட்டு. கிட்டத்தட்ட 35,000 ஃபீட் உயரத்தில் இருக்குது. மக்களே ஜன்னல் சீட்டை பிடிச்சாச்சு. அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் சன்செட். எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் ஃப்ளைட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் லைக் ஐ மீன் அனதர் வேர்ல்டு. வெயிட் பண்ணுங்கள், நான் பேக் கேமில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். see how beautiful it is. நீங்களும் வந்துட்டு ஃப்ளைட்டில் போகிறதுனா இந்த மாதிரி ஒரு விண்டோ சீட்டாக பிடிச்சிருங்க. யூ வில் என்ஜாய், ட்ரஸ்ட் மீ. ஆர் கோயிங் டு அரைவ் சூன். ஆக்சுவலி செம்மையாக இருக்குது வியூ. அண்ட் வி ஆர் ஹியர். நம்ம இறங்கிட்டோம். தாய்லாந்து இமிக்ரேஷனில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேட்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேட்டு நம்ம டீட்டெயில்ஸை வாங்கிட்டு விட்டுடுறாங்க. இதுதான் இங்கே வந்து இமிக்ரேஷன் ப்ராசஸாக இருக்குது. ஸோ அது வந்து ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாலே போதும். நம்ம ஊர் ஓலா, ரேப்பிடோ, ஊபர் மாதிரி இங்கே கிராப்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இறங்கிட்டோம் கிராபியில். வந்து இறங்கிட்டு லோக்கல் சிம் ஒன்று வாங்கினோம். வாங்கி நாங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு டாக்ஸி புக் பண்ணி நேராக ரூமுக்கு போகிறது மட்டும் தான் வேலை. அங்கே போய் செக்இன் பண்ணிட்டு மிச்சத்தை பார்த்துக்கலாம். பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிராபில். இப்போ நாங்கள் ஏற போகிறோம். லக்கேஜ் ஒரு வழியாக வாங்கியாச்சு. many kilometers brother? About 25. 25? 30 minutes. 30 minutes. Okay. ஃப்ரெண்ட்ஸ் லொக்கேஷன் வந்தாச்சு. ரூமுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நேராக இப்போ நாங்கள் ரூமுக்கு தான் செக்இன் பண்ண போயிட்டுருக்கோம். ஐ திங்க் நாங்கள் வந்துட்டோம். திஸ் இஸ் த ரூம் வி புக்ட். வந்தீங்கன்னா உட்காரத்துக்கு ஏரியா ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. ஐ திங்க் மார்னிங் இன்னும் நல்லா தெரியும். சீரியஸ்லி இங்கே இருக்க மக்கள், கிராபியில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப அடக்கு ஒடக்கமாக இருக்காங்க மக்களே. ஆக்சுவலி இட் வாஸ் ஸோ நைஸ். இது வந்து நீங்கள் இன்னொரு ரூம்னு நினைக்கலாம். பட் திஸ் இஸ் த பாத்ரூம் விச் இஸ் ஸோ க்ளீன். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கம்மிங் டு த கபோர்ட். பாத் சூட்லேருந்து அம்ப்ரெல்லா, அப்புறம் ட்ரையர் எல்லாமே இருக்குது. ஸோ இட்ஸ் குட். வாட்டர் பாட்டிலேருந்து இன்ஸ்டன்ட் காஃபி, அப்புறமேட்டுக்கு பால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கெட்டில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குட்டுங்க. டம்ளர்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. மினி ஃப்ரிட்ஜ் வேறு இருக்குது. இதுதான் மார்னிங் வியூ ஆஃப் தி காட்டேஜ். நான் சொன்ன மாதிரி மார்னிங் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து பீச் போகலான்ற பிளானில் இருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் vlogல நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள்.